welcome to my channel. நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா டெய்லி நம்ம லைஃப்ல அதிகமா யூஸ் பண்ற சென்டென்ஸை வந்து மேக் பண்ணி பேசுறது எப்படின்னு தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகே फ्रेंड्स, வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல ஒரு பெல் ஐகான் இருக்கும், அதையும் கிளிக் செய்யுங்க. ஆல் ஆப்ஷன் வந்து எனேபிள் பண்ணுங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். ஓகே, வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இல்ல ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க. நான் கிளம்பும் போது நான் உனக்கு கால் பண்றேன். நம்ம சொல்லுவோம்ல, நான் கிளம்பும் போது நான் உனக்கு கால் பண்றேன் அப்படின்னு. அதை எப்படி சொல்லலாம்? நான் கிளம்பும் போது, இன்னும் கிளம்பல, நான் கிளம்பும் போது நான் உனக்கு கால் பண்றேன் அப்படின்னு சொல்றேன். அப்போ நான் உனக்கு கால் பண்றேன் அடுத்த செட். அடுத்து இன்னொன்னு பாருங்க, நான் கால் பண்றேன், இனிமேல் தான் கால் பண்ணக்கூடிய செயல் நடக்கு. ஓகே, அப்போ ஃபியூச்சரா மெயின் பண்ணி நம்ம பேசுறோம். அப்ப இங்க பாருங்க, நான் உனக்கு கால் பண்றேன் ஃபியூச்சர் டென்ஸ்ல எப்படி எழுதும்? ஃபர்ஸ்ட் வந்து சப்ஜெக்ட் ஐ, அடுத்து என்ன will, ஃபியூச்சரை மெயின் பண்றதுனால will. அடுத்து verb, இல்ல verb எது? கால் பண்றது. அப்ப கால், I will call, நான் கால் பண்றேன். யாருக்கு? உனக்கு. உனக்குனா you. ஓகே, அடுத்து எப்போ? நான் கிளம்பும் போது, அந்த போது அதுக்கு when. இந்த போது எந்த சென்டென்ஸ் கூட வருதோ, எந்த நிகழ்வு கூட வருதோ, அந்த நிகழ்வை எழுதுறதுக்கு முன்னாடி இந்த போதுன்னு உள்ளதை எழுதணும். இப்போ இந்த நிகழ்வை இனிதான் நான் எழுத போறேன். அப்ப எழுதுறதுக்கு முன்னாடி அந்த போது அதுக்கு வந்து நம்ம வென்னு எழுதிடும். ஓகே, போது வென். அடுத்து நான் கிளம்பும், கிளம்புறது. அப்போ ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் ஐ, அடுத்து என்ன? கிளம்பக்கூடிய செயல், கிளம்புறதுக்கு லீவ். இங்க வந்து நம்ம வந்து will, ஃபியூச்சரை மெயின் பண்ணி பேசுறோம் அப்படின்னா இங்க வந்து என்ன? இந்த சென்டென்ஸ் வந்து பிரசன்ட் ஃபார்ம்ல தான் இருக்கும். ஓகே, இந்த சென்டென்ஸ் பிரசன்ட் ஃபார்ம்ல இருக்கும், அதே இது பாஸ்ட் ஃபார்ம்ல இருக்காது. ஓகே, அப்ப I will call you when I leave அப்படின்னா நான் கிளம்பும் போது நான் உங்களுக்கு கால் பண்றேன். ஓகே ஓகே, I will call you when I leave. நெக்ஸ்ட், அவர் 5 நிமிடம் தாமதமாக வந்தார். நம்ம சொல்லுவோம்ல, அவர் வந்து 5 நிமிஷம் தாமதமா வந்தாரு அப்படின்னு. அப்ப அது எப்படி சொல்லலாம் பாருங்க. தாமதமாக வந்தார் ஆல்ரெடி நடந்து முடிஞ்சிருச்சு. அப்ப முடிஞ்சதை பற்றி பேசுறோம், சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். அப்ப எப்படி? அவர், அவர்னா he. அடுத்து என்ன? verb, verb வந்து பாஸ்ட் ஃபார்ம்ல இருக்கும். வந்தார், வந்தார்னா வாரதுக்கு இங்கிலீஷ்ல கம், அதோட பாஸ்ட் came, V2 ஃபார்ம்ல இருக்கும். he came அப்படின்னா அவர் வந்தார். இல்ல நம்மளோட சின்ன பையன் அப்படின்னா அவன் வந்தான் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அடுத்து he came. அதுக்கப்புறம் என்ன? 5 நிமிடங்கள் தாமதமாக. அப்போ 5 minutes late. 5 minutes late. ஓகே, அப்ப அவர் 5 நிமிடங்கள் தாமதமாக வந்தார் அப்படின்னா he came 5 minutes late. He came 5 minutes late. நெக்ஸ்ட், நீ எந்த பஸ்ல வந்த? நம்ம கேட்போம்ல, நீ எந்த பஸ்ல வந்த அப்படின்னு. அப்போ நீ எந்த பஸ்ல வந்த ஆல்ரெடி நடந்து முடிஞ்சிருச்சு. அப்போ இத சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் படி எழுதணும். எப்படி எழுதணும் பாருங்க. நீ எந்த பஸ்ல வந்த, அதே போல क्वेश्चन கேக்குறோம். அல்ல எந்த பஸ், எந்த பஸ் அப்படின்னா which bus. ஓகே, which bus. இப்போ நம்ம வந்து ஒரு வெஹிக்கிள்ஸ்ல வாரோம், வந்தோம், வாரோம், போறோம், போனோம், இப்படி எல்லாம் நம்ம சொல்லுவோம்ல. அப்ப அந்த வெஹிக்கிள்ஸ் மென்ஷன் பண்றதுக்கு முன்னாடி நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? பை யூஸ் பண்ணுவோம். அப்ப இங்க பைங்கிறது இந்த வெஹிக்கிள்ஸ்க்கு முன்னாடி பை யூஸ் பண்ணுவோம். அந்த பைய நம்ம லாஸ்ட் போட்டுறணும். ஓகே, நம்ம ஒரு வெஹிக்கிள்ஸ் மென்ஷன் பண்ணி அதுல வந்தோம், வாரோம், போனோம், போறோம், இப்படி எல்லாம் நம்ம சொல்லும் போது அந்த வெஹிக்கிள்ஸ் மென்ஷன் பண்றதுக்கு முன்னாடி பை யூஸ் பண்ணுவோம். ஓகே, அப்ப இங்க வந்து क्वेश्चन கேட்கும்போது எந்த பஸ் அப்படின்னால which bus சேர்த்து எழுதிருக்கோம். ஓகே, எந்த பஸ்னா which bus, அது சேர்த்து தான் எழுதணும். அதுக்கு அடுத்து நம்ம சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் படி क्वेश्चन கேட்கும்போது நம்ம என்ன சேர்ப்போம்? did சேர்ப்போம். ஆக்சிலரி verb did. அதுக்கு அடுத்து சப்ஜெக்ட் நீ, நீனா you. அடுத்து verb, verb எது? வந்த. அப்போ வாரதுக்கு இங்கிலீஷ்ல கம். இது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸா இருந்தாலும் நம்ம இங்க verb வந்து பிரசன்ட் ஃபார்ம்ல தான் எழுதணும். ஏன்? இங்க did வந்திருக்கு. did வந்தாலே verb பிரசன்ட் ஃபார்ம்ல தான் இருக்கும். ஓகே, அடுத்து லாஸ்ட் என்ன எழுதணும்? பை.
இந்த பைய லாஸ்ட் எழுதிடணும். ஓகே, அப்போ நீ எந்த பஸ்ல வந்த அப்படின்னா which bus did you come by? which bus did you come by? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, எனக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கு. நம்ம சொல்லுவோம்ல எனக்கு எல்லாமே ஞாபகம் இருக்கு அப்படின்னு. எனக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது எப்படி சொல்லலாம் பாருங்க, ஞாபகம், ஞாபகம்னா ரிமெம்பர். இப்படி நோ தெரியும். அடுத்து நீட், லைக், லவ், வாண்ட். அதுக்கப்புறம் ஞாபகம் ரிமெம்பர். இப்படிப்பட்டது எல்லாமே இதெல்லாம் வெர்ப் தான். ஓகே, மெயின் வெர்ப் தான். ஆனா இதெல்லாம் வரும்போது நம்ம சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல எழுதலாம். ஓகே, அப்போ எனக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது நம்ம சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல எழுதலாம். ஓகே, சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் படி எப்படி எழுதணும், எனக்கு ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் ஐ. ஓகே, அடுத்து என்னது வெர்ப். வெர்ப் என்ன, ஞாபகம் இருக்கு. அப்போ ஞாபகம்னா ரிமெம்பர். ரிமெம்பர், ஐ ரிமெம்பர், எனக்கு ஞாபகம் இருக்கு. எல்லாமே, எல்லாமேனா எவ்ரிதிங். ஓகே, அப்போ எனக்கெல்லாம் ஞாபகம் இருக்கு அப்படின்னா ஐ ரிமெம்பர் எவ்ரிதிங். எனக்கு எல்லாமே ஞாபகம் இருக்குன்னு சொல்லும்போது ஐ ரிமெம்பர் எவ்ரிதிங். நெக்ஸ்ட், அவன் இன்னும் என்ன ஞாபகம் வச்சிருக்கான். நம்ம சொல்லுவோம்ல அவன் இன்னும் என்ன ஞாபகம் வச்சிருக்கான் அப்படின்னு. அப்போ இன்னும் ஞாபகம் வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லும்போது அந்த ஞாபகம் இத வந்து சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல எழுதலாம். அப்ப சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் படி எழுதும்போது எப்படி எழுதணும், ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் அவன், அவன்னா he. அடுத்து அடுத்து இன்னொன்னு பாருங்க, இன்னும் அப்படிங்கிற வார்த்தை வருது. இன்னும் என்ன ஞாபகம் வச்சிருக்கான். அப்ப இன்னும்னா ஸ்டில், அது சப்ஜெக்டுக்கு அடுத்து எழுதணும். அதுக்கு அடுத்துதான் வெர்ப் எழுதணும். வெர்ப் என்ன, ஞாபகம், ஞாபகத்துக்கு ரிமெம்பர். அடுத்து இன்னொன்னு பார்க்கணும், சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் படி நம்ம வெர்ப் கூட என்ன சேர்ப்போம், சப்ஜெக்ட பொறுத்து இங்க வெர்ப் கூட எஸ்ஓ இஎஸ்ஓ ஐஎஸ்ஓ சேர்ப்போம். ஆனா இங்க சப்ஜெக்ட் என்ன வந்திருக்கு, he. சிங்குலர் சப்ஜெக்ட் வந்துச்சுன்னா, சிங்குலரா இருந்துச்சுன்னா, சப்ஜெக்ட் வந்து சிங்குலரா இருந்துச்சுன்னா வெர்ப் கூட எஸ்ஓ இஎஸ்ஓ ஐஎஸ்ஓ சேர்ப்போம். ஆனா இதுல வந்து எஸ் தான் சேர்க்கணும். ஓகே, அடுத்து அடுத்து யார் ஞாபகம் வச்சிருக்கான், என்னை, என்னைனா மீ. ஓகே, அப்போ அவன் என்ன இன்னும் ஞாபகம் வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லும்போது he still remembers me. he still remembers me. நெக்ஸ்ட் பாருங்க, அவளிடம் அன்பாயிரு. நம்ம சொல்லுவோம்ல அவகிட்ட அன்பாயிரு, அவகிட்ட பாசமா இரு அப்படின்னு. அப்போ அவகிட்ட அன்பாயிருன்னு சொல்லும்போது எப்படி சொல்லலாம் பாருங்க, அவளிடம். இது வந்து சப்ஜெக்ட் கிடையாது, ஆப்ஜெக்ட மெயின் பண்ணுது. ஓகே, அவளிடம். அடுத்து அன்பாக இரு. அப்ப இத ஃபர்ஸ்ட் எழுதலாமா, அன்பா இரு அப்படின்னா அந்த இரு அதுக்கு பி, அன்புக்கு கைண்ட். பி கைண்ட் அப்படின்னா அன்பா இரு. யார்கிட்ட, அவளிடம். அந்த அன்பா இருக்கிறத யார் மென்ஷன் பண்றோமோ அவங்களுக்கு முன்னாடி டு யூஸ் பண்ணி அவங்கள மென்ஷன் பண்ணணும். அவளிடம்னா her. ஓகே, அப்போ அவளிடம் அன்பாயிரு, அவகிட்ட அன்பாயிரு அப்படின்னா be kind to her. be kind to her. இது ஒரு நேம் நீங்க மென்ஷன் பண்றீங்க. இப்போ ஷான் கிட்ட அன்பாயிரு அப்படின்னு. அப்ப எப்படி எழுதணும், be kind to Sean. be kind to Sean. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, உன் மூக்கத்தோட. நம்ம சொல்லுவோம்ல உன் மூக்க தொடச்சுக்க, உன் மூக்கத்தோட அப்படின்னு சொல்லும்போது எப்படி சொல்லலாம் பாருங்க, தொடக்கிறதுக்கு என்னது, wipe. தொடக்கிறதுக்கு wipe. அடுத்து உன்னுடைய மூக்கை, உன் மூக்கைனா your என்னது, nose. மூக்குக்கு nose. ஓகே, wipe your nose. wipe your nose. அடுத்து உன் வாயத்தோட. நம்ம சொல்லுவோம்ல உன்னுடைய வாயத்தோட அப்படின்னு. அப்போ தொடைக்கிறதுக்கு என்னது, wipe. அப்போ உன்னுடைய வாயை அப்படின்னா your வாய்க்கு mouth. ஓகே, wipe your mouth. wipe your mouth. நெக்ஸ்ட் உன் முகத்தை வந்து தொட, உன் முகத்தை தொடச்சிக்கோ அப்படின்னு சொல்லுவோமா. அப்ப உன் முகத்தை தொடச்சிக்கோனா தொடைக்கிறதுக்கு wipe.
உன்னுடைய முகத்தை. அப்போ your face. ஓகே, அப்போ உன் முகத்தை தொட அப்படின்னா wipe your face, wipe your face. அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, பொறுமையா இரு. நம்ம சொல்லுவோம்ல பொறுமையா இரு, ஆத்திரப்படாத அப்படின்னு. அப்ப பொறுமையா இரு அப்படின்னா எப்படி சொல்லலாம்? இரு அப்படின்னா be. அடுத்து பொறுமைக்கு patient. ஓகே, patient. அப்போ பொறுமையா இரு அப்படின்னா be patient. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, மாத்திரை சாப்பிடு. நம்ம சொல்லுவோம்ல மாத்திரை சாப்பிடு, டேப்லெட் எடு அப்படின்னு. அப்போ மாத்திரை சாப்பிடு அப்படின்னு சொல்றதுக்கு எப்படி சொல்லலாம் பாருங்க, அந்த சாப்பிடு அதுக்கு நம்ம மாத்திரையை மென்ஷன் பண்ணும்போது நம்ம ஈட் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஈட்டணும் இல்ல அதோட பாஸ்ட் ஏட்டணும் அப்படி அந்த அர்த்தத்துல சொல்லவே கூடாது. அந்த மாத்திரை சாப்பிடு அதுக்கு மாத்திரை எடுத்துக்கோ, டெய்லி மாத்திரை எடுக்கணும் அப்படி, அதுக்கு டேக். ஓகே, அந்த சாப்பிடு ஈட்டுன்னு எழுதக்கூடாது, டேக். டேக் த டேப்லெட். ஓகே, டேக் எடுக்கணும். சரியா? அப்ப மாத்திரை சாப்பிடுனா டேக் த டேப்லெட், டேக் த டேப்லெட். நெக்ஸ்ட், நான் அவரை 6 ஆண்டுகளுக்கு முன்பு சந்தித்தேன். நம்ம சொல்லுவோம்ல நான் அவரை 6 ஆண்டுகளுக்கு முன்பு, 6 வருஷத்துக்கு முன்பு நான் அவரை சந்திச்சேன் அப்படின்னு. அது எப்படி சொல்லலாம் பாருங்க, சந்தித்தேன் பாஸ்ட். ஓகே, அப்ப சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் படி எப்படி எழுதணும்? நான், சப்ஜெக்ட் ஐ, அடுத்து வெர்ப். வெர்ப் என்ன ஃபார்ம்ல இருக்கும்? பாஸ்ட் ஃபார்ம்ல இருக்கும். சந்திக்கிறதுக்கு இங்கிலீஷ்ல மீட், அதோட பாஸ்ட் மெட். ஐ மெட், நான் சந்தித்தேன். யார? அவரை. அவரைனா ஹிம். எப்போ? 6 ஆண்டுகளுக்கு முன்பு. அப்போ 6 years ago. ஓகே, அப்ப நான் அவரை 6 ஆண்டுகளுக்கு முன்பு சந்தித்தேன் அப்படின்னா I met him 6 years ago. I met him 6 years ago. நெக்ஸ்ட், அதை விட இது நல்லா இருக்கு. நம்ம சொல்லுவோம்ல அதை விட இது நல்லா இருக்கு. இப்ப ஒரு சாக்லேட் சாப்பிட்டோம்னா அதை விட இந்த சாக்லேட் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லுமா? அப்ப அதை விட இது ஒரு செட், அடுத்து இது நல்லா இருக்கு அடுத்த செட். அப்ப இத ஃபர்ஸ்ட் எழுதுமா, இது நல்லா இருக்கு. அப்போ சப்ஜெக்ட் என்ன? இது. இதுனா this. this. அடுத்து ஒண்ணு நல்லா இருக்கு நல்லா இல்ல, உன்னோட நிலையை நம்ம சொல்றோம்னா அது எப்படி இருக்கு அப்படின்னு அதோட நிலையை சொல்லும் போது நம்ம be verb தான் யூஸ் பண்ணுவோம். ஓகே, this வந்திருக்கனால is, அதுவும் இருக்கு பிரசன்ட்ல தான் சொல்றோம். ஓகே, பிரசன்ட்னால is யூஸ் பண்றோம். இது நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லும் போது இங்க was வரும். ஓகே, this வந்துச்சுன்னா அதோட பிரசன்ட் ஃபார்ம்னா is வரும், பாஸ்ட்னா was யூஸ் பண்ணணும். ஓகே, ஏன்னா thisங்கிறது ஒண்ணே ஒண்ணு நம்ம மென்ஷன் பண்ணி பேசுறது. this, that, thatனா அது. ஓகே, அப்போ this is, அடுத்து நல்லா இருக்குன்னா better, எதை விட? அதை விட, better than, அடுத்து அதைனா that, இல்லனா இட்னு கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அப்ப அதை விட இது நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது this is better than that. this is better than that. ஓகே, இல்ல thatக்கு பதில் இட் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட், இங்கதான் அது இருந்துச்சு. நம்ம சொல்லுவோம்ல இங்கதான் அது இருந்துச்சு, நான் இங்கதான் பார்த்தேன் அப்படின்னு. அப்ப இங்கதான் அது இருந்துச்சுன்னு சொல்லும்போது எப்படி சொல்றது பாருங்க, இங்கதான். அதுக்கு எப்படி சொல்றது? this is where. இங்கதான் அப்படின்னா this is where. அடுத்து அது இருந்துச்சு அப்படின்னா இல்ல சப்ஜெக்ட் எது? அது. அதுனா it. itனு சொல்லலாம் இல்ல thatனு சொல்லலாம். ஓகே, it. அடுத்து இருந்துச்சு, உன்னோட நிலை, அது எங்க இருந்துச்சு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லும் போது அதோட நிலையை நம்ம மென்ஷன் பண்றோம். அப்ப அங்க be verb கண்டிப்பா வரும். அப்போ இருந்துச்சு அப்படின்னு பாஸ்ட் டென்ஸ்ல சொல்றோம். அப்ப it வந்தா சப்ஜெக்ட் it வந்துச்சுன்னா அதுக்கு பிரசன்ட்னா is யூஸ் பண்ணணும், பாஸ்ட்னா was யூஸ் பண்ணணும். இது இங்கதான் அது இருக்குது அப்படின்னு சொல்லும் போது it is யூஸ் பண்ணணும். this is where it is அப்படின்னா இங்கதான் அது இருக்குது. இது இங்கதான் அது இருந்துச்சு அப்படின்னு சொல்லும் போது was யூஸ் பண்ணணும். ஓகே, சப்ஜெக்ட் சிங்குலரா வந்திருக்கு. சிங்குலர் வந்துச்சுன்னா பிரசன்ட்க்கு is, பாஸ்ட்க்கு was.
நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப இட் வந்துச்சுன்னா பிரசன்ட்னா இருக்குதுன்னா இஸ், இருந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது வாஸ். அப்போ இங்கதான் அது இருந்துச்சுன்னா this is where it was. This is where it was. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, நான் அதை கவனித்தேன். நம்ம சொல்லுவோம்ல நான் அதை கவனிச்சேன் அப்படின்னு. அப்ப நான் அதை நோட் பண்ணேன், அங்க என்ன நடந்ததுன்னு நான் நோட் பண்ணேன் அப்படின்னு சொல்லுவோமா. அப்ப பாருங்க, கவனித்தேன் பாஸ்ட் டென்ஸ். ஓகே, ஆல்ரெடி நடந்து முடிஞ்சது. அப்ப சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் படி எப்படி எழுதணும்? ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் நான், ஐ, அடுத்து என்னது வெர்ப். இல்ல வெர்ப் வந்து V2 ஃபார்ம், அதாவது பாஸ்ட் ஃபார்ம்ல இருக்கும். கவனிக்கிறதுக்கு நோட்டீஸ். நோட்டீஸ் இதோட பாஸ்ட் நோட்டீஸ்ட். ஓகே, அடுத்து எது கவனிச்சா? அதை, அதுனா தட். நான் அதை கவனிச்சேன் அப்படின்னா ஐ நோட்டிஸ்ட் தட். ஐ நோட்டிஸ்ட் தட். நெக்ஸ்ட், நீ அதை கவனிச்சியா? நீ அதை கவனிச்சியா? நான் அதை கவனிச்சேன், நீ அதை கவனித்தியா அப்படின்னு கேட்கும் போது பாஸ்ட் டென்ஸ்ல क्वेश्चन கேக்குறோம், கவனித்தாயா அப்படின்னு. அப்ப பாஸ்ட் டென்ஸ் படி क्वेश्चन கேட்கும் போது டிட் யூஸ் பண்ணணும். ஓகே, பாஸ்ட் டென்ஸ்ல சும்மா சாதா பேசும்போது நம்ம டிட் யூஸ் பண்ண வேண்டாம். क्वेश्चना கேட்கும் போது டிட் யூஸ் பண்ணணும். ஓகே, டிட், அடுத்து சப்ஜெக்ட் யூ, அடுத்து வெர்ப் கவனிக்கிறதுக்கு. கவனிக்கிறதுக்கு நோட்டீஸ். ஓகே, இங்க வந்து என்னது பாஸ்ட் டென்ஸ்ல எழுதண்டா, வெர்ப் வந்து பிரசன்ட் ஃபார்ம்ல எழுதினா போதும். ஏன்னா இங்க டிட் வந்திருக்கு. டிட் யூஸ் பண்ணி நம்ம क्वेश्चन கேக்குறோம் அப்படினாலே இங்க என்னது நம்ம பாஸ்ட் டென்ஸ்ல வெர்ப் எழுத கூடாது. அடுத்து அதை, அதைனா தட். நீ அதை கவனித்தாயா அப்படின்னா did you notice that? Did you notice that? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, எல்லாரும் எங்க. நம்ம கேட்போம்ல எல்லாரும் எங்க போனாங்க, எல்லாரும் எங்க, இங்க இருந்தவங்க எல்லாரும் எங்க அப்படின்னு கேட்போமா. அப்ப எல்லாரும் எங்க அப்படின்னு கேட்கும்போது எப்படி கேட்கலாம் பாருங்க, எங்க WH கொஸ்டின், எங்கன்னா வேர். அது இங்க இன்னொன்னு என்ன, மெயின் வெர்ப் வரல. அப்போ ஒரு இடத்தை மென்ஷன் பண்ணி நம்ம கேட்கும் போது அங்க இருந்தவங்க எல்லாரும் எங்க அப்படின்னு அந்த ஒரு இடத்தை மென்ஷன் பண்ணி கேட்கும் போது அங்க என்னது பி வெர்ப் யூஸ் பண்ணணும், மெயின் வெர்ப் வரல. ஓகே, அப்போ வேர் இங்க என்ன யூஸ் பண்ணணும்? இஸ் யூஸ் பண்ணணும். ஏன்னா இங்க பாருங்க எல்லோரும் சப்ஜெக்ட் என்ன வந்திருக்கு, எல்லோரும். எல்லோரும்னா எவ்ரி ஒன். எவ்ரி ஒன் எவ்ரிபடி. அடுத்து எனி ஒன் எனிபடி, சம் ஒன் சம்படி, இப்படி எல்லாம் வரும்போது சப்ஜெக்ட் வரும்போது அங்க பி வெர்ப் என்ன யூஸ் பண்ணணும்? இஸ். பிரசன்ட்னா இஸ், பாஸ்ட்னா வாஸ். ஓகே, இத வந்து சிங்குலரா தான் நம்ம மென்ஷன் பண்ணணும். இப்போ எவ்ரி ஒன்னா ஒன்றுக்கு மேற்பட்டவங்கள மென்ஷன் பண்றது தானே, ஒரு குரூப்பா இருக்காங்க. ஆனா நம்ம வந்து இங்க வந்து யூஸ் பண்றது எப்படி, சப்ஜெக்டா சிங்குலரா தான் நம்ம மென்ஷன் பண்ணணும். அதே போல என்ன பி வெர்ப் வந்துச்சுன்னா பிரசன்ட்னா இஸ், பாஸ்ட்னா வாஸ். அப்போ எல்லாரும் எங்க அப்படின்னா வேர் இஸ் எவ்ரிஒன். வேர் இஸ் எவ்ரிஒன். ஓகே, நெக்ஸ்ட், உன் அம்மாவிடம் அன்பா இரு. நம்ம சொல்லுவோம்ல உன் அம்மா கிட்ட அன்பா இரு அப்படின்னு. அப்ப உன் அம்மா கிட்ட அன்பா இருன்னா இதை எப்படி சொல்லலாம், இதை எப்படி சொல்லலாம்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ.